ஏசாயா 35 நாளை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 35:4 அது என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 35:4 மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். பி ஆஃப் குட் சியர். உங்களுக்குள்ள நல்ல திடன் உள்ளவங்களா இருங்க. இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில கடந்து செல்லுகிற பாதையில சில எல்லைகள்ல கர்த்தர் தான் நம்ம கை தூக்கி விடணும், நம்ம ரட்சிக்கணும். கர்த்தர் தான் நம்ம ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சில நேரங்கள்ல வரும். அவங்க சொல்லுவாங்க, சில மக்களே சொல்லுவாங்க, ஐயா நீங்க ஆராதிக்கிற தேவன் தான் உங்களை ரட்சிக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி, ஒருவேளை வயதில் மூத்தவங்களா இருந்தால் அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்ற நேரம் வரும்போது, ஆண்டவர் தான் உதவி செய்யணும்னா ஆண்டவர் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு உறவினர்கள்லாம் சொல்லிட்டு போவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மகிட்ட பெரும்பாலும் என்ன இருக்குது, அநேக இடத்துல என்ன இருக்குன்னா மனம் பதற ஒரு குணம் இருக்கு. மனம் பதறுகிறவர்கள் நல்லா அழகா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனால் மனசுல கொந்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மனசு பதறிக்கிட்டு இருக்கும். சில நேரம் அவங்ககிட்ட நீங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கன்னு சொல்லி பாருங்க, அப்பதான் அவங்களுடைய உண்மையான நிலை தெரியும். கையெல்லாம் கிடுகிடுன்னு என்ன செய்யும், ஆடும் அவங்களுக்கு. ஏன்? மன பதஷ்டம் வெளியே தெரியும். மனம் அவங்களுக்குள்ள பதறி கொண்டு இருக்கு. என்ன ஆயிருமோ என்னவோ ஏதோ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒன்றும் பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கணும். நீங்கள் பயப்படாதிருங்கள். சூழ்நிலையில் எந்த சூழ்நிலை வாழ்க்கையில் வந்தாலும் பயப்படாதீங்க. அமைதியா பயப்படாம இருக்க பழகுங்க. ரெண்டாவது, உங்க இருதயம் கடற்கரையில் உட்கார்ந்தா வர்ற அலை போல பதறி இங்கும் அங்குமா என்ன செஞ்சிடலாம், இவங்ககிட்ட ஓடி ஹெல்ப் கேட்டுடலாமா, அவங்ககிட்ட போய் சொல்லிடலாமா. ஒன்றும் பயப்படாதீங்க. வந்த உங்களுக்கு இருக்கிற நிலை வாழ்க்கையில் இன்னைக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம் சிலருக்கு. ஒருவேளை ஒரு வருகிறதற்கு முன்னமே வரும் முன்னே கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை காப்பாற்றுறதற்காகவும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பதறாமல் இருக்க தான் கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு ட்ரைனிங் தர்றாரு. என்ன சொல்றாரு? பயப்படாதுங்க. ஒன்றும் என் கண்ட்ரோலை விட்டு ஒன்றும் தப்பா போகாது. பயப்படாதீங்க. நான் ராஜரீகம் பண்ணுகிறேன், நான் ஆளுகை செய்கிறேன். அதை தெரிஞ்சுக்கங்க பிள்ளைங்களே. பயப்படாதிருங்கள். கைகள் வைத்து அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. சாம சொல்லும் ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்க பயப்படாதிருங்கள். ஒரு காலம் வருது, அருமையான காலம். அதுதான் கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவதரித்ததற்கு பின்பு வருகிற அருமையான காலம். 35 ஏசாயா 35:1 பாருங்க. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இயேசு வந்தப்ப கலிலேயா மற்றும் சமாரியா இந்த இடங்கள், இந்த ஊர்கள் மற்றும் அதை சுற்றி இருக்கிற தேசங்கள்ல அந்த இருக்கிற அந்த எல்லைகளை அவர் பார்க்கும்போது மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததுன்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா ஆவிக்குரிய பிரகாரமா தேவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலையில ஒரு தேசத்தின் எல்லையே இருக்கிறது போல இருந்த எல்லைகள்லாம் இருந்துச்சு. ஆனா வனாந்தரம் வறண்ட நிலமா மாறும், மகிழும், கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது ஆண்டவர் பூமிக்கு வருகிற அருமையான ஒரு வேளை. வேதத்துல அன்னைக்கு எழுதியிருக்கு, இதோ உங்கள் தேவன் வருவார், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன்
பதிலளிக்கவும் வருவார். ஏசாயா 35:4. அப்ப அதுல என்ன எழுதியிருக்கு? உங்க தேவன் நீதியை சரிக்கட்டுறதுக்கு வருவார், பதிலளிக்க வருவார். இயேசு மகாராஜா வந்து அழகா ஜனங்களெல்லாம் மீட்டார். ஆயிரமான ஜனங்களை பாவத்து நின்றும் சாபத்து நின்றும் நோய்களில் நின்றும் மீட்டார். பின்பதாக நித்திய ரட்சிப்பை அருளி செய்யும்படி உயிர் தெழுந்து பரத்துக்கு ஏறி அவர் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். என்றென்றைக்கும் நமக்கு ஒரு வாசஸ்தலம் வேண்டுமே, அதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணி முடித்த உடனே அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவ்வளோ பேருக்குரிய மேன்ஷன், நல்ல தங்குமிடம், அவர்களுக்குரியது எல்லாம் பண்ணுற வேலையை, அதாவது ஆயத்தம் பண்ணுற வேலை இருக்குமா இருக்கும். பிதாவினால் உண்டாயிருந்தால் அதை ஆயத்தம் பண்ணுறார். நான் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தப்படுத்துறார். ஆயத்தம் பண்ணுற ஒர்க் வேகமாக செய்கிறார் குமாரன். ஆனால் மக்களும் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ரெண்டும் ஒரு நாள் ஒன்று சேரும் பாருங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் வாசஸ்தலம் ரெடின்னு உடனே வந்துடுவாரோ என்னவோ தெரியல ஆண்டவர். டக்குன்னு அதான் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறேன். ஆகவே ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்திலும் இருக்கலாம். அவருடைய வருகை இன்று அல்லது நாளை, எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. ஆண்டவர் திருடன் வருகிற விதமாய் டக்குன்னு அவருடைய வருகை வந்துடும். ஆயத்தமாக இருப்போம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மன பதஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் வேண்டாம். பதஷ்டமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நாளும் வேண்டாம். வேதாமத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. மனம் பதறி பேசுறது, வார்த்தையில் மனம் பதறி பேசுறது குறித்து நீதிமொழிகள் 29:20 நம்ம பார்க்கலாம். நீதிமொழி 29:20 படிக்க கேட்போம். அங்கு வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும், அவனை நம்புறதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். முட்டாள நம்பலாம்பா. மூடன் முட்டாள் ஒன்றும் தெரியாது அப்படின்னு இருக்கிற பைத்தியம் பிடித்து அலைகிற ஒருவனை கூட நம்பலாம். ஆனா யாரை நம்பிடக்கூடாது? வார்த்தையில பதறி பேசுறான் ஒருத்தன், நம்பாதீங்க அவனை. அவன் மனநல சரியில்லாதவனை விட ரொம்ப ஒரு வேதனையை கொடுக்கிறவன். மாறிடுவான், உங்ககிட்ட சொல்லுவான், செய்ய மாட்டான், பல்ட்டி அடிச்சிருவான். மனம் பதறி பேசுறான் அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷன், வார்த்தையில பதறவே கூடாது. அப்ப இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல ஏதாகிலும் ஒரு சில போராட்டங்கள் பிரச்சனை வந்த உடனே மனம் பதறி ஏதையாயிலும் பேசி விட்டுறது. ரொம்ப கோவம் வந்தா கணவன்மார் என்ன சொல்லிடுவாங்க? ஓடி உங்க அம்மா வீட்டுக்கு, டக்குன்னு பிரச்சனையே முடிஞ்சு போயிடுச்சு, உங்க அம்மா வீட்டுக்கு போ. அது அவங்களுக்கு தெரியாதா அட்ரஸ்ஸு? இவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அட்ரஸ் தெரியாதா என்ன? தெரியவே தெரியும். அவங்களே சொல்லிகிட்டு இருப்பாங்க, இவர்கிட்ட குடியிருக்கிற விட அம்மாட்டே போய் இருந்துடலாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க சில நேரம் பாடுபடுற பெண்கள். ஆனால் பதறி, மனம் பதறி இதை பேசிடுவாங்க. உடனே இந்த சகோதரிமாரும் அடிச்சிருவாங்க, ஆமாம் ஆமாம் நான் ஏற்கனவே பெட்டி படுக்கைலாம் எடுத்து வச்சு தானே இருக்கேன், போகத்தான் போகிறேன் அப்படின்னு சண்டை வலுத்து அப்புறம் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி 2 பேரையும் திரும்பவும் கைப்பிடித்து கொடுக்குறவர் யாருன்னு ஒரு நாள் திருமணத்தில் கேட்ட மாதிரி இன்னைக்கு 2 இனிமேல் சண்டையே போடக்கூடாதுன்னு பாஸ்டர் மிரட்டிட்டு போனதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. மனம் பதறி பேசக்கூடாது. இதில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் சில ரகசியத்தெல்லாம் கக்கிடுவீங்க நீங்கள். இதுதான் காரியம். மன பதஷ்டத்தில் ரகசியத்தை கக்கிடுவீங்க. வேதாமத்தில் ஒரு அருமையான சம்பவம் இருக்குது. 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, சாரிபாத் என்கிற ஊரில் ஒரு விதவை தாய் இருந்தாங்க. அவர்களுடைய எல்லைக்கு கர்த்தர் எலியாவை அனுப்பினார். எப்பா போ, அங்கு உன்னை விசாரிக்க ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டிருக்கேன்னு கர்த்தர் சொல்லி அனுப்பினார். அருமையாய் அங்கே உன்னை போஷிக்கிறதுக்கு கட்டளையிட்டிருக்கேன் போப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா? 1 ராஜாக்கள் 17:9 நீ எழுந்து
சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்க போனார் எலியா. போனா சாரிபாத்துக்கு போனார். அந்த பட்டணத்தின் ஒலிம வாசலுக்கு அவர் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகை பொறுக்கி கொண்டிருந்தாள். அவளை பார்த்து அவர் கூப்பிட்டு 10ஆம் வசனம் பாருங்க, நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வாமா என்றார். இப்போ அவருக்கு நான் நினைக்கிறேன் ஆவியிலே தெரிஞ்சிருச்சு இது ஒரு விதவை பெண்ணுன்னு நினைக்கிறேன். சொல்கிறார். எப்படி அதை அறிய விரும்புகிறாருன்னா, ஒரு கொஞ்சம் தண்ணி கொண்டாமா பாத்திரத்தில் குடிக்க, கொஞ்சம் நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டா. அந்த அம்மா உடனே போகிறப்ப சொன்னார், கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே உண்மை வெளி வந்துருச்சு. அந்த அம்மா சொன்னாங்க 12ஆம் வசனம், அதற்கு அவள், பானையில் ஒரு படி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். பயோடேட்டா எல்லாம் சொல்லிட்டாங்க கடகடன்னு. எங்கள் வீட்டில் நானும் பையன் மட்டும்தாங்க, அவன் 2 பேரும் கடைசி சாப்பாடு சாப்பிட போகிறவங்க, சாப்பிட்டுட்டு சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒப்பிச்சாங்க. எலியாவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விதவை தான் ரைட். அப்பொழுது அவர் சொன்னார், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, போ ஆயத்தப்படுத்து, நான் ஒன்று தெரிஞ்சுக்க, எனக்கு ஒரு அடை ரெடி பண்ணிட்டு உனக்கும் உன் குமாரனும் பண்ணலாம். தேசத்தில் மழையை கர்த்தர் கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலயத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லைன்னு சொன்னார். அப்படியே அடுத்த வசனம் பாருங்க, 15ஆம் வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ரொம்ப நாள் சாப்பாடு, ஒரே சாப்பாடு. என்ன சாப்பாடு? ஒரு அருமையான கலையம் இருக்கு, கொஞ்சமா இருக்கு, இன்னொரு கலையம் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. இது அருமையான ஒரு பாத்திரம், கர்த்தர் ஆசீர்வதித்த ஒரு பாத்திரம். இப்போ அவங்க உள்ள கை விட்டு மாவெல்லாம் எடுத்துருவாங்க, ஆனால் திரும்ப உள்ள எட்டி பார்த்தா மாவு இருக்குது. திரும்ப எடுக்கிறாங்க, வருது, எடுக்க எடுக்க அள்ள குறையாம இருக்கு. அற்புதத்தை பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி நடக்குதுன்றப்ப இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இவர் ஊழியக்காரரு, மிரக்கிள் நடக்குது. 2வது சாப்பாட்டுக்கு அடுத்த ஒரு காரியம். இப்போ சில மாய வித்தக்காரங்கள்லாம் பண்ணுற வித்தைகள்லாம் பண்ணுவாங்க, ஆனால் இவர் அப்படி அல்ல. அனுதினம் போஜனத்துக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி அழகா வழியை கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு அந்த அளவு கூட விசுவாசிக்கல. ஒரு திடீர்னு சொல்லி அவங்க மகன், அந்த இவெல்லாம் நடந்த பண்பு, அவங்க மகன் வியாதி விழுந்தான், செத்துட்டான். அதிகரித்து கொண்டே இருந்தது. உடனே அவன் சுவாசம் போய்விட்டு செத்துட்டான். அப்பொழுது அவள் 18ஆம் வசனம் பாருங்க, எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன சொல்லுங்க, எனக்கும் உங்களுக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். இந்த அம்மாவனுடைய மனம் பதறுது, வாயிலிருந்து வார்த்தைகள் கடகடன்னு வருது. நீங்க இது பார்த்துருக்குறீங்களா? டைப் பண்ற, ஸ்பீடா டைப் பண்ற டைப்பிஸ்டுகளை பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் பத்திரம் எழுத போகிற இடத்துல நான் சொல்லுங்கள் சார் சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க கை தானாக அடிச்சுக்கிட்டே இருக்கும், கடன்னு அடிப்பாங்க வேகமாக. இது மாதிரி மக்களுடைய மனசு பதறனோடனே வார்த்தைகளை அள்ளி கடன்னு என்ன செய்யுது, கொட்டுது. இந்த அம்மா என்ன கொட்டுறாங்க, என்ன யோசிச்சுட்டாங்க, மனம் என்ன பதறிடுச்சுன்னா, சாப்பாடுலாம் போட்டாரு ஆனால் பிள்ளை செத்து போச்சு. அப்போ உடனே அவங்க டக்குன்னு உடனே சொல்லிட்டாங்க, இல்லை இது நீர் வேற மாதிரி தெரியுது எனக்கு, என் பிள்ளைய சாடிக்க வந்த தீர்க்கதரிசி நீர். அப்படி தானே பேசியிருக்காங்க. சாக பண்ணவா வந்தீர் அப்படி தானே கேட்டாங்க, பதறி பேசிட்டாங்க. சாக பண்ணவா வந்தீர். இந்த எலியாவை பற்றி ஊரே பார்த்தா எழுந்திருச்சு நிற்கும். ஆனால் இந்த அம்மா வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அவர் மாடியில் தங்கியிருக்கிறாரு. நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த அம்மாவுக்கு மாடி வீடெலாம் இருந்துச்சு, கட்டில்லாம் அங்கே இருந்திருக்கு.
எல்லா வசதியும் இருந்தம்மா தான், சாப்பாட்டுக்கு தான் வேலை வழி இல்லை. நான் நினைக்கிறேன் இருந்ததெல்லாம் வித்துட்டு சாப்பிட்டுருந்தாலும் இன்னொரு 1 வருஷத்துக்கு சாப்பிட்ருக்கலாமா இருக்கும். மாடி வீட்டில் தான் எலியா இருக்கிறாரு. பாருங்க, வேதாந்தத்தில் நீங்கள் பார்த்தேன்னா அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு கொண்டாமா அப்படின்னு சொல்லி தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேலே வச்சு ஜெபம் பண்ணாராம். மேல் வீடெலாம் இருக்குது, மேல் வீட்டு வசதியோடு இருக்க அம்மா. இந்த அம்மாவுக்கு வழி தெரியல, என்ன தெரியல, பெரிய ஒரு பஞ்சம்னா இருக்கிற பழைய கட்டில் பீரோ கூட தூக்கி போட்டுட்டு விற்று சாப்பாட்டை நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக வாழலான்றதே இல்லை. விறகு பொறுக்கி சாப்பிட்டுட்டு சாகலாம், இவ்வளோதான் எனக்கு வாழ்க்கையின் ஆதாரம். ஆனால் வாழ்க்கையின் ஆதாரமாக கொஞ்சம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கே மறைஞ்சு இருந்திருக்கு. எலியா வந்தவுடனே அதெல்லாம் தெரியுது, நல்லா தங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த எலியாட்ட அவங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தவுடனே இப்போ இவர் ஊழியக்காரரா, பிள்ளைய சாகடிக்க வந்த ஊழியக்காரரா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சா இல்லையா? பதறி பேசுனாங்களா இல்லையா? பேசிட்டாங்க. அதில் இன்னொன்று பதறி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ண வந்தீரா. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு? பயோடாட்டா அந்த அம்மாட்ட கேட்டாலே கடகடகடன்னு ஒப்பிக்கும், தானா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடும். ஆரம்பிச்சு விட்டா கடகடகடன்னு சின்ன பிள்ளைங்க சொல்லி முடிப்பாங்க தெரியுமா? வெளியே வந்தோடனே என்னம்மா உங்கள் அப்பா இருக்காரா அப்படின்னு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் சொல்லுவோம், எங்கள் அப்பா இப்போ தான் வெளியே போனார், எங்கள் அம்மா இங்கே உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க, எங்கள் அக்கா தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் வரிசை அடிக்க சொல்லிடும்ல. அது மாதிரி இந்த லேடி பாருங்க, எப்போ பார்த்தாலும் மனம் பதறி எதையாவது சொல்கிறது. சாப்பிட்டு ஷாணும் அப்படின்னு சொன்னாங்க, பதறினாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? பழைய கதையெல்லாம் அவுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியும், எலியாவுக்கே கர்த்தர் வெளிப்படுத்தினாரோ இல்லையோ, கண்ணியமான விதவை இவங்க தான் ரொம்ப பெர்ஃபெக்ட் நினச்சி கர்த்தர் அனுப்பியிருக்கிறான்னு ஒரு பாவமும் பிறந்ததுலேருந்து செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்பாரா இருக்கும் எலியா. ஃபுல்லாக அவுத்து விட்டாங்க. என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவுமா வந்தீர்னு. சரியான காரியம்தான் அம்மா, உனக்கு விறகு பொறுக்க வச்சார் பத்தியா, உன் அக்கிரமத்துக்கு தான் அப்படின்னு எலியா சொல்லலை. நல்ல வேலை, வேற ஊழியக்காரங்களாம் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? இப்படி பதஷ்டப்படுற அவங்களும் மனம் பதற ஊழியக்காரராக இருந்தால் இப்படி தான் பேசியிருப்பாங்க. அக்கிரமத்தினால தானே நடந்துச்சு, உனக்கு உங்கள் ஹஸ்பண்ட் இறந்தது அதனால தானே, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. விறகு பொறுக்குனியா அப்படி திட்டியிருப்பாங்க. இவர் பொறுமையாக இருந்தார். ஏம்மா பிள்ளைய கொண்டா, நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் வைக்கிறேன், வச்சு உயிரோடு எழுப்பி கொண்டு இந்த பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்பட போகுது. ஆனால் பதஷ்டத்தில் பழைய பாவங்கள் பட்டியெல்லாம் எடுத்து விட்டுச்சோ என்னமோ தெரில. என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவா வந்தீர். யோசிக்கணும். இந்த அம்மாவை பற்றி சாரிபோத் ஊர் விதவையை குறித்து கிறிஸ்துவே சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், பாருங்க, இஸ்ரவேல் எத்தனையோ விதவைகள் இல்லையா, ஆனாலும் கூட சாரிபாத்தில் உள்ள ஒரு விதவையினிடத்துல எலியாவை கர்த்தர் அனுப்பலையா அப்படின்னு சொல்லி இயேசு பிரசங்கம் பண்ணும்போதே சொன்னார். அவ்வளவு நல்ல எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லத்தக்கப்பட்ட பெண்ணு தன் அக்கிரமத்தை பற்றி ஏன் பேசி ஊரில் உலகத்தில் தன்னை ஒரு குற்றவாளியாக காட்டணும்? உங்களுக்குள்ள மனசு பதஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குதா? மனம் பதறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? வீட்டில் மனம் பதறி மற்றவங்கள சபிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார்ல. அது மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மனசுக்கு சொல்கிறேன், உங்கள் மனம் இறைய வேண்டாம். கூட இருக்கார் கர்த்தர்.